இதேமாரி நிலைமை எந்த பேரண்ட்ஸுக்கும் வரக்கூடாதுங்க. அப்படி வந்தாலும் இந்த பேரண்ட்ஸை போல ஒரு தைரியமான முடிவு எடுக்கணும். தான் குழந்தை இல்லானே ஒரு 5 பேருக்கு என் குழந்தை மூலிமா இன்னொரு வாழ்க்கை கிடைக்கணும்னு நினச்ச அந்த பேரண்ட்ஸுக்கு சத்தியமாக ஒரு பெரிய தேங்க்யூ. இந்தமாரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரணும். இந்த கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் இந்தமாரி முடிவு எடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தை சேர்ந்த அருண் ஆபிரகாம் ஷெரீன் இவங்களுக்கு பிறந்த குழந்தை பேர் தான் ஆலின். 10 மாதமே ஆன அந்த குழந்தை ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தை 3 பேரும் கோயில் திருவிழாக்காக போயிட்டுருக்க டைமில் தான் ஆப்போசிட்டில் அந்த காரும் மேலே ஆக்சிடெண்ட் ஆகி அந்த குழந்தைக்கு தலையில் பலத்த அடிப்பட்டதில் தலை ஃபுல்லாக ரத்தம் வந்துச்சு. அப்படியே மயக்க போட்ட அந்த குழந்தை அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்பட்டு மனசு உடஞ்சி எப்படியாவது என் குழந்தைய காப்பாதுன்னு நினச்சி பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அங்கே இருந்த டாக்டர் நொடிக்கு நொடி அவள் உயிரை எப்படியாவது காப்பாற்றி அவனுக்கு குழந்தையோட உயிரனை ரொம்ப போராடினாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட மூளை டெட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாரி சூழ்நிலையில் அவங்க அம்மா எப்படி உடஞ்சி போயிருப்பாங்க. சின்னதாக கொசு கடிச்சா கூட நம்ம குழந்தைக்கெல்லாம் என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி மனம் துடிக்கும், படபடக்கும். ஆனால் அவங்க குழந்தைக்கு இப்பேற்பட்ட நிலைமை, பிரெயின் டெட் ஆயிடுச்சு. இதை அவங்க கேட்டு ஜீர்ணிக்க கூட முடியாது. அந்தமாரி டைமில் இவ்வளோ ஒரு இந்த முடிவை எடுப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. என்னென்னா என் குழந்தை போயிடுச்சு, ஆனால் என் குழந்தை மூலிமா இன்னொரு 5 பேருக்கான வாழ்க்கையை அது தரப்போகுது. சத்தியமாக உங்கள் குழந்தை ஒரு ஏஞ்சலுங்க. ஏஞ்சல் தான், முக்கியமாக ஏஞ்சல் தான். 5 பேருக்கான வாழ்க்கையை தருது. இந்த உலகத்தில் யார் எப்படி வேணால் பிறக்கலாம், ஆனால் பிறகுறவங்க யாராருக்கோ ஏதோ ஒரு குறையோட பிறகுறாங்க. மறுபடியும் அவங்க அந்த லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இப்பேற்பட்ட முடிவை எடுத்து அவங்களுக்கு அவங்க குழந்தையோட பார்ட்ஸ்லாம் டொனேட் பண்ணிருக்காங்க. ஒரு 5 பேருக்கு அவங்க லைஃபு கிடைக்க போகுது இந்த பேரண்ட்ஸ் மூலிமா, அந்த குழந்தை மூலிமா. ரொம்பவே பாவம், எப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க, துடிச்சிருப்பாங்க அந்த குழந்தைக்காக. அந்த ஒரு துடிக்கிற அந்த சமயத்தில் கூட இந்த ஒரு தைரியமான முடிவு எடுத்த அந்த பேரண்ட்ஸுக்கு சத்தியமாக சல்யூட்டுங்க. அரசு மரியாதையோட அந்த குழந்தை இப்போ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே கிளம்புது. 5 பேருக்கு அந்த லைஃப்பை தந்துட்டு கிளம்பல. என்றைக்கும் உங்கள் கூட தான் இருக்கும். இதேமாரியான குழந்தை கண்டிப்பாக தெய்வத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அது ஒரு பரிசுத்த ஆவி. கண்டிப்பாக காடோட பக்கத்தில் தான் எப்பயுமே இருக்கும். தேங்க்யூ.